எப்போவும் எம்டி பாக்கெட்டோட எழுந்திருக்க வேண்டியது. ஒரு 100 ரூபா இருந்தால் கம்பெனியோட குரூப் 50 ஏதாவது நல்லதாக சாப்பிட்லாம். இருக்குமா? யார் பேசுறது? நான் தான் உன்னை படைத்த கடவுள். கடவுளா? யாரா காலங்காத்தால் கலைக்கிறது? நம்பிக்கை இல்லை என்றால் நீ கேட்ட 100 ரூபாய் இருக்கிறதா என்று பார். கடவுளே, நிஜமாலும் நீ தானா? இவ்வளோ வருஷமாக என்ன பார்க்காம இப்போ வந்து ஒன்றை போய் 100 ரூபா கிட்ட அசிங்கப்படுத்திட்டேனே. இந்த 100 ரூபாயோட சேர்த்து இன்னொரு 100 ரூபாயும் கொடுத்தீங்கன்னா நைட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுவேன். இன்று நான் கொடுத்ததை செலவு செய்யாமல் வைத்திருந்து நாளையும் இதே போல் எழுந்து பார். நன்றி கடவுளே, நன்றி கடவுளே. கடவுளே, அதே போல் எழுந்துருன்னு சொன்னதில் துணியை கூட மாற்றாமல் அப்படியே எழுந்துட்டேன் கடவுளே. சே, சொல்ல காப்பாற்றிட்டு கடவுளே. இன்னும் போய் 100 கொடு 200 கொடுன்னு கேட்டால் சினிப்படுத்தினே. ஒரு 4000 போட்டிங்கன்னா லீவில் ஊட்டிக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவேன் கடவுளே. உன் விருப்பப்படியே ஆகட்டும். இன்று கொடுத்ததையும் செலவு செய்யாமல் வைத்திருந்தால் நாளை நீ கேட்டது கிடைக்கும். நன்றி கடவுளே, மிக்க நன்றி. கடவுளே, என்ன கடவுளே 4000 இருக்குன்னு சொன்னால் அப்படியே தான் இருந்த 200 போச்சே. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இன்று இருக்கும் ஒரு விஷயம் நாளை இருக்காது. இது இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இவ்வுலகில் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ ரூல். அண்ட் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு எதுவும் இல்லைல்ல. இன்றைக்கி கிடைச்சதை இன்றைக்கி அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் நிகழ்காலம் கடந்த காலமாகிடும். ஸோ என்ஜாய் எவரி மூமெண்ட்.